லவ் தான் ப்ரோ. எங்க அம்மா கிட்ட நிறைய திட்டு வாங்கினேன். படிக்காம சுத்திட்டு இருந்தேன், நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணேன். நிறைய வெளில ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வெளில போய் சாப்பிட்டு ஜாலியா இருந்தது. நான் ஏழைங்களுக்கு உதவி செய்வேன். நான் நிறைய சோசியல் ஒர்க் பண்ணியிருக்கேன். கண்டினியூஸா பீச்சுக்கு நிறைய காசுலாம் செலவு பண்ணியிருக்கேன் 2025ல். ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே சுத்தாம வீட்டில் இருந்தேன். நல்லா சாப்பிட்டோம், நல்லா என்ஜாய் பண்ணோம் லைஃப்ல. இதுக்கப்புறமும் நல்லா நியூ இயர் பிறக்கும்போது அதுக்கு நல்லா என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேன். படிக்க போறேன்னா இன்னும் நிறைய சேவைகள் செய்யணும்னு ஆசைப்படுறேன். நல்லா பிளேஸ்மெண்ட் எடுக்கணும் காலேஜில். பாஸ் முதல்ல நிறைய சேர்த்து வைப்பேன். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் ஒரு நல்ல டிசிப்ளினாக இருக்கணும். நிறைய ஸ்டடீஸில் இன்னும் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஷெட்யூல் பண்ணுற ஒர்க்கை வந்து அன்னன்னைக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் இயர் வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இது ஹாப்பியாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், பசங்க கூட நல்லா வெளியெல்லாம் போய் நல்லா சுற்றணும், அவ்வளோதான். இப்போ மெரினா பீச் வந்தது. என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் மெரினா பீச்சுக்கு வரேன். கடல்ல கால் நனைச்சதெல்லாம் ஜாலியா இருந்தது. இன்ஸ்டியூட் நான் இங்கே சேர்ந்துருக்கேன். அங்கே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பர்த்டேக்கு கேக் வெட்டினாங்க. அது என்னோட தங்கச்சி என்னோட தம்பியோட பர்த்டே. அதுதான் 2025ல் எனக்கு ஒரு புது ஃப்ரெண்டு ஒன்று கிடச்சாங்க. அவங்கள வந்து விடக்கூடாதுன்னு நினச்சி. ஓகே, சூப்பர். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருந்தது. எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு இருக்கா, அவளை மறக்கவே முடியாது. அது கிடைச்ச கிஃப்ட் எனக்கு இந்த இயரில். லவ் பண்ணது தான் ப்ரோ. மறந்து விடணும்னா மறந்து விடணும்னா அதே லவ் தான் ப்ரோ. அந்த பொண்ணை மறந்து விடணும். என்னோட பர்த்டே மறக்க முடியாது. மறந்துடணும்னு நினச்சா நானும் என் சிஸ்டரும் அடிச்சுக்கிட்டு. என்னுடைய மாமா பையன் இறந்துட்டான், அதுதான் கொஞ்சம் மறக்க முடியாத தருணம். பாண்டிச்சேரி போகணும்னு ஆசை எனக்கு. கன்னியாகுமரி, ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி பீச்சுக்கு, வண்டர்லா அந்த மாதிரி. ஃப்ரெண்ட்ஸு கூட எல்லாரும் தான் ஒரு கேங்காக இங்கே ஒரு ஊட்டி அந்த கொடைக்கானல் அந்த மாதிரி போகணுன்னு ஒரு ஆசை. ஓகே. ஊட்டி போகணும் ஆசை. கேரளா போகணும். கேரளா வாகமோன் போகணும்னு ஆசை. இங்கே எஸ்டி தாமஸ் மவுண்டன் போகணும். ஃபர்ஸ்ட் அங்கே தான் போனேன், இப்போ ரெண்டாவது போகிறேன். திருச்செந்தூர் அந்த மாதிரி நிறைய ஊர் போகணும்னு ஆசை. கோயில் இந்த மாதிரி பீச்சு நிறைய சுத்தி பார்க்கணும் அப்படின்ட்டு நிறையவே இருக்கு. இனிமேல் தான் யோசிக்கணும், இன்னும் எதுவும் பண்ணல. இல்ல அதிகமாக கோவப்படக்கூடாது, டைம் கீப் அப் பண்ணணும். ஓகே. அதுதான் படிக்கணும் அப்படின்றது, வேற எதுவும் இல்லை. ஓகே. ஆஹா, பிரேக்கப் பண்ணிட்டீங்க. பிரேக்கப் ஆயிடுச்சு ப்ரோ. பிரேக்கப் பண்ணிட்டீங்க. சரி, 2026 பார்க்கலாம். ஓகே. ஒழுக்கமாக இருக்கணும், மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும், பேராசை இருக்கக்கூடாது, யாரையும் நம்பக்கூடாது, யாரையும் சீக்கிரமா நம்பிடக்கூடாது. யாரா இருந்தாலும் அவங்கள பத்தி நல்லா தெரிஞ்சுட்டு அப்புறமா அவங்க மேல நம்பிக்கை வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. எல்லாமே பியூட்டிஃபுல் தான், ஃபர்ஸ்ட்னு எதுவும் இல்லை. மெயின் ரீசன் லவ் பண்ணதான். 2025ல் என்னோடய லைஃப்பில் வந்து யார்கிட்டயும் கை நீட்டி காசு வாங்கக்கூடாது. எல்லாம் நான் நம்பினவங்களாம் என்ன இது பண்ணிட்டாங்க. அதாவது இப்போ சேவிங்ஸ்னால் ரொம்ப முக்கியம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எதுவுமே இல்லை. இப்போ நிறைய வெகுளித்தனமாக எல்லாரும் நம்பிட்டு இருந்தேன், அதெல்லாம் கொஞ்சம் மாற்றணும்னு நினைக்கிறேன். நான் வந்து எல்லார்கிட்டயும் டக்குன்னு போய் பேசிடுவேன், ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவேன். ஆனா வந்து இப்ப என்ன நினைக்கிறேன்னா எல்லார பத்தி தெரிஞ்சுட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும், அப்ப அது எனக்கு நல்லதா இருக்குமோன்னு நான் ஃபீல் பண்றேன். மாற்றிக்கணும்னா பேட் வேர்ட்ஸ் பேசக்கூடாது. சோம்பேறித்தனம் தான் ரொம்ப நிறையா இருக்கு. நான் வந்து இன்னும் நல்லா படித்து நல்லா நிலைமைக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன். பேரண்ட்ஸ் பேச்சை கேட்டுட்டு ஒழுங்கா என்னோட கரியரை நோக்கி நான் ஓடணும்னு ஆசைப்படுறேன். 2026ல் வந்து நான் வந்து ரொம்ப சேவிங்ஸாக இருக்கணும். நான் ரொம்ப நிறைய காசு வந்து வீணடிக்கக்கூடாது. எல்லாத்துலேயும் பார்த்து நான் செலவு பண்ணணும். இதுக்கு முன்னாடி 2025ல் வந்து நான் ரொம்ப செலவு பண்ணிட்டேன் நிறைய காசு. நல்லா என்னோடய ரிலேஷன் பற்றி நிறைய புரிஞ்சுக்கிட்டேன். நான் எப்படி இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். 26ல் வந்து நான் ரொம்ப இதுவாக இருக்கணும், உஷாராக இருந்து எல்லாம் நல்லபடியாக பார்த்துக்கணும். பொன்மணி அது என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்னோட பேரண்ட்ஸ்க்கு தான் நான் தேங்க் பண்ணணும். சாரி வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சாரி சொல்லணும். ரெண்டுமே அப்பா அம்மாவுக்கு தான் சொல்லணும். சாரியோ தேங்க்ஸ். நான் சாரின்னு கேட்பேன்னா எங்கள் ஆள்கிட்ட கேட்பேன். ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், எனக்காகலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான். அதனால் அவனுக்கும் சாரி சொல்லுவேன், அவனுக்கும் தேங்க்ஸ் சொல்லுவேன். ரெண்டுமே வந்து பேரண்ட்ஸ் தான். தேங்க்ஸ் சொல்லணும்னா வந்து நான் இப்போ 11th, லாஸ்ட் இயர் 10th படித்தேன். எனக்கு வந்து எக்ஸாம்ல நல்ல மார்க் கிடைச்சதுன்னா காரணமே வீட்டில் இருக்கவங்க தான் என்னை நல்லா படிக்க வச்சாங்க. ஸோ அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்வேன். சாரி சொல்லணும்னா 11th வந்துட்டு நிறைய படிக்காமல் சுற்றிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு வந்து சாரி சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் 2025ல் வந்து கடவுளுக்கு மட்டும் நான் நன்றி செலுத்துக்கிறேன், அவருக்கே நான் சாரி கேட்டுக்கிறேன்.
கடவுளுக்கு தான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஒருத்தர் தேங்க்ஸ் சொல்லணும்னா என் ஃப்ரெண்டு தீபக், அவனுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். சாரி சொல்லணும்னா எங்கள் மம்மி லக்ஷ்மி, அவங்கள்ட்ட சாரி சொல்லணும். ப்ராமிஸ் பண்ணால் அது பிரேக் பண்ணுறோம், அதனால நான் ப்ராமிஸ் பண்ண மாட்டேன் இனிமேல். அதை ப்ராமிஸ் பண்ணேன். ஒரு நல்ல ஜாபுக்கு போவோம். 2026ல 12th போறதுனால இன்னொரு ஒரு ப்ராமிஸ் பண்றேன். 12thல 500+ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எடுக்க ட்ரை பண்றேன். அவங்கள கஷ்டப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்னால் நிறைய பண்ணுறோம். அவங்க சொல்கிற பேச்சு கேட்கணும். எந்த கெட்ட பழக்கத்துக்கும் நான் அடிமையாகக்கூடாது. அவங்க அந்த விஷயத்த பண்ணா சொன்னால் மறுபடியும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். நான் உண்மையாக இருப்பேன், ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லா விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணுவேன், எதுவும் நான் மறைக்க மாட்டேன். 2026ல் அந்த பொண்ணால் நான் நிறைய கெட்ட பழத்துக்கு போயிட்டேன். அதனால் என் ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. எங்கள் மம்மி ஒரே ஒரு சத்தியம் பண்ணேன்னா இதுதான், இந்த பழக்கத்தை வந்து இதோட நான் முடிச்சிக்கணும் அப்படின்னு ஒரு சத்தியம். எங்கள் பெரியப்பா வந்து மிஸ் பண்ணுவேன். பெரியப்பா வந்து இருக்கும்போது ரொம்ப பாசெல்லாம் வச்சாரு. ஊரில் தான் இருக்கார் பெரியப்பா, ஊருக்குலாம் கூப்பிடுவார். இப்போ வந்து அவர் இறந்துட்டோடனே யாருமே ஊருக்கு போவே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால சொல்லிட்டு இந்த லீவில் கூட நாங்கள் ஊருக்கு போகல. ஊருக்கு போகிறதா தான் பிளானில் இருந்தோம். ஆனால் பெரியப்பாக்கு வந்து இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஊருக்கு கூட போகல லீவு. எல்லாருமே என் கூட தான் இருக்காங்க, அதனால யாரும் மிஸ் பண்ணல. அப்படிலாம் யாரும் இல்லை எனக்கு. என் லவர் தான் இப்போ கரண்ட்டாக அலோவ் பண்ணது தான். அவனை தான் மிஸ்ஸும் பண்ணுறேன், அவனை மறக்கவும் செய்கிறேன். அவங்கள என் பேரண்ட்ஸை நான் எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கணும். வேலைக்கு போய் அவங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி தரணும். நல்லா படித்து வேலைக்கு போயிட்டு எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு அதான் நகைலாம் வாங்கி போடணும். 2026ல் என்னோட ஃபேமிலிக்கு நான் நல்ல ஒரு அம்மாவாக இருந்துட்டு, இப்போ வீட்டுக்காரர் நல்ல ஒரு மனைவியாக இருந்துட்டு என் ஃபேமிலி நல்லபடியாக நான் மெயின்டைன் பண்ணி பார்த்துப்போம். என் ஃபேமிலி ஒரே ஒரு விஷயம் தான் ஆசைப்பட்றாங்க. எப்படின்னா நான் லைஃப்பில் முன்னேறி பாக்ஸிங்கில் இருக்கேன், அதை நான் எப்படின்னா ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் ப்ளே பண்ணி போகணும் அப்படி ஆசை. என் பேரண்ட்ஸ்க்கு வந்து நான் நல்லா படிக்கணும்னு ரொம்ப ஆசை. நான் அதை எப்படியாவது கஷ்டப்பட்டாவது அச்சீவ் பண்ணி கொடுத்துடணும். ஷியோர் ஹாப்பி நியூ இயர் 2026. எந்த நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், நிறைய பணம் வரணும், அந்த பணம் நிறைய பேருக்கு உதவி பண்ணணும். 12thல வந்து விட்டதை பிடிக்கணும். 2026ல படிக்கணும். 2026 இது வரைக்கும் நான் வந்து திருவண்ணாமலை போனதே கிடையாது. 26ல் நான் கண்டிப்பாக போயே ஆகணும், இதான் என்னோட ஆசை. ஒரு நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், அதே மாதிரி எதிர்பார்த்தது எல்லாமே எனக்கு நடக்கணும். நான் அச்சீவ் பண்ணதை நல்லா மைக் போட்டு சொல்லணும். அது இருக்கிறபடி இருந்தாலே ஓகே. என் மாமா பையன் தான். என்னுடைய ஃப்ரெண்ட் பொன்மணி. என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இனிமேல் 26ல் நான் எல்லாரையும் பார்த்தேன்னா எல்லாருக்கிட்டும் நல்லா பேசிட்டு நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் எல்லாம் பார்க்குற ஒரே ஒரு மெசேஜ் நானா, லைஃப்பை நினச்சி ஓடுங்க, எல்லாரும் கரியர் நினச்சி ஓடுங்க, பேரண்ட்ஸ் பேச்சை கேளுங்க. தயவு செஞ்சு பொண்ணு பின்னாடியும் கெட்ட பழக்கத்துக்கு பின்னாடியும் போயிட்டு அழியாமல் உங்கள் கரியர் நினச்சி உங்கள் ஃபேமிலி நினச்சி ஓடுங்க. உங்கள் நியூ இயர் நல்லா இருக்கும். அடுத்த வருஷம் நியூ இயர் வந்து இன்னும் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. ஹாப்பி நியூ இயர் டு ஆல். ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரிவன். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். 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 ஹாப்பி நியூ இயர்.